கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பட்டப்பகலில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி. திருகோணமலையில் திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்ட முக்கிய குடியிருப்பு பகுதி. நாட்டின் பல பகுதிகளில் விசேட சோதனை. 2 பெண்கள் உட்பட 22 பேர் கைது. இரவு இடம்பெற்ற கோர விபத்து. ஸ்தலத்திலேயே உயிரிழந்த போலீஸ் அதிகாரி. மஹிந்த ராஜபக்ச பெயர் நீக்கப்படும். அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தைப்பொங்கல் பண்டிகை முன் ஏற்பாடு. பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு. மலையக ரயில் சேவைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது நடைபெறும்? வெளியான அறிவிப்பு. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் சட்டியை கழற்றிய பாடசாலை. தொடர்பான விரிவான செய்திகள். கண்டி அம்பரப்புல பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, 2 இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய கருப்பு வானில் வந்த குழுவினர் மாணவியொருவரை கடத்தி சென்றுள்ளனர். மாணவியை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்தி செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை சம்பவத்தின் போது பயந்து போன மற்றொரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் அவரை காப்பாற்றுவதற்கு நபரொருவர் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. கடத்தலுடன் தொடர்புடைய வேன் பொலனறுவை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் தொடர்பில் இதுவரையிலும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. எனினும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் தவுலகல போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடத்தி சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணை வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர். திருகோணமலை வீரநகர் கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதி திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக கடல் அரிப்பால் அப்பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான காட்சியை தம் வாழ்வில் முதல் முறை காண்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கடல் அரிப்பால் கடற்கரையை ஆண்டி காணப்படும் சில வீடுகளின் மதில்கள், அத்திவாரம், சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. இந்த கடற்பகுதியில் பாரிய இரும்பு பின்னல் தொகுதியொன்றும் கரையின் நீளமான பகுதிக்கு வெளிவருவதாக இது என்ன என்பது தொடர்பில் அறிய முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலரிப்பில் இருந்து தம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கையின் பல பகுதிகளில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப்பொருள் மற்றும் மதுபானத்துடன் 2 பெண்கள் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகள் அகங்கல, பாணாந்துறை மற்றும் ரம்புக்கணை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சோதனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் உதவியையும் பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைதான சந்தேக நபர்களிடமிருந்து 83 கிராம் 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 15 கிராம் 950 மில்லிகிராம் கெரோயின் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது 525 கிராம் கஞ்சா, சட்டவிரோத மதுபானம் 36 லிட்டர், 750 மில்லி லிட்டர் மற்றும் 1066.5 லிட்டர் கோடா ஆகியவற்றை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்மாந்தோட்டை ரன்னவிலவில் உள்ள படாத்த பண்ணைக்கு அருகில் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹங்கம போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஆம்பலாந்தோட்டை போலீசில் இணைக்கப்பட்ட 54 வயதான போலீஸ் அதிகாரி அண்டர கென்னடிகே மஞ்சுளா பிரியநாத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஆமாந்தோட்டை நோனகம பகுதியைச் சேர்ந்தவர். குறித்த போலீஸ் அதிகாரி தனது மோட்டார் சைக்கிளில் ரென்னவிலிருந்து ஹங்கம நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஹங்கமிலிருந்து ரென்ன நோக்கி சென்ற ஒரு கேப் ரக வாகனத்துடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். கேப் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த
முடியாமல் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் உடல் ரன்னா கிராமப்புற மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஹெப் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து ஹங்கம போக்குவரத்து பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் இருந்து நீக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார ஹமகே தெரிவித்துள்ளார். ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்தின் கட்டுமானத்தில் பெருந்தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி மஹிந்தவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் தொடர்பில் சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஆண்டிற்கு முன்பு விளையாட்டு வளாகத்துக்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலனில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் சுனில் குமார ஹமகே கூறியுள்ளார். நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாட்டு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டம் 2025-2027 ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டு நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் 50 குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 100 கூடுதல் அரசாங்க பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. வழக்கமான பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்துகள் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹெட்டன், பதுளை மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தொடருந்து திணைக்களம் 4 விசேட தொடருந்துகளை சேவையில் இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகியா மற்றும் இடல்கஷின்னா ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தடைப்பட்டிருந்த ரயில் பாதை மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த ரயில் மார்க்கத்தின் ஊடான போக்குவரத்து செயற்பாடுகள் வழமைப்போல் இடம்பெறும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த இரவு அஞ்சல் ரயில் மற்றும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ரயில் ஆகியவை தற்போது மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஓகியா மற்றும் இதல்கஷ்கின்ன ரயில் நிலையங்களுக்கு இடையில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக மலையகத்துக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பாணாந்துறை பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்ட மூலமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் உள்ளது. எனவே அதனை நிறைவேற்றி 3 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட ரீதியான இயலுமைகள் கிடைக்கப்பெறும். எனவே மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும். அத்துடன் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய பல விடயங்கள் குறித்தும் அனைத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு இடையில் எதிர்வரும் 17ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பாடசாலை விதிமுறைகளை மீறியதாக தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் சட்டையை கழற்றுமாறு தெரிவித்த பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தன்பாத் நகரில் உள்ள கார்மெல் பாடசாலையில் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜார்க்கண்டில் தனிபாத் நகரில் உள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பேனா தினத்தை கொண்டாடும் விதமாக பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சட்டைகளில் வாழ்த்துக்களை எழுதி கொண்டாடினர். இந்த நிலையில் பள்ளி நற்பெயருக்கு தேங்கு விளைவிக்கும் விதமாக மாணவிகள் செயல்பட்டதாக பள்ளி முதல்வர் கூறியதாக கூறப்படுகிறது. அத்துடன் தங்கள் மாணவிகள் அழுக்கு உடைகளோடு வெளியில் செல்வதை விரும்பவில்லை என்று கூறிய பள்ளி நிர்வாகம் 100க்கும் மேற்பட்ட 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகளின் சட்டையை கழற்ற வற்புறுத்தியுள்ளனர். பள்ளி சென்ற மாணவிகள் வெறும் மேலாடையுடன் வீட்டுக்கு வருவதை அறிந்த மாணவிகளின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தின் மீது துணை ஆணையர் அலுவலகத்தில் சனிக்கிழமை புகார் அளித்துள்ளனர். மேலும் ஆசிரியர்களுக்கு மத்தியில் மாணவிகள் சட்டையை கழற்ற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் மாணவிகள் மனிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் பள்ளிக்கு செல்ல தயக்கம் காட்டுகின்றனர். மாணவிகள் மீதான இந்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது மாணவிகளின் செல்போன்களும் பறிக்கப்பட்டுள்ளன. பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் மன்னிக்க முடியாதவை என்று அவர்கள் கூறியுள்ளனர். புகாரை விசாரிப்பதற்காக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதுடன் விசாரணையில் முடிவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.